காளிபீடம் கெட்டினால் கஷ்டம் வருமா என்பதை பற்றி தான் இன்றைக்கு பார்க்கவிருக்கிறோம். கட்டாயமாக காளிபீடம் கட்டுபவர்களுக்கு கஷ்டம் உண்டு என்பதை நான் திட்டவட்டமாக தெரிவித்துக் கொள்கிறேன். காரணம் என்னவென்றால், காளிபீடம் கட்டுபவர்கள் அந்த விழா முடிந்ததும் கடைபிடிக்க முடியாத சூழ்நிலை காரணமாக அவர்கள் சில விதிமுறைகளை பின்பற்றுவதில்லை. பின்பற்றாத காரணத்தினால் அவர்கள் கஷ்டத்துக்கு உள்ளாக்குகிறார்கள். இது முக்கிய காரணம் என்னவென்றால், அசுத்தமான இடங்களில், அசுத்தமான வீடுகளில் அவர்கள் அண்ணன் தண்ணி பழங்கக்கூடாது. மீறி பழங்கினால் கட்டாயமாக கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாக்கப்படுகிறது. எவ்வாறு அப்படி என்றால், காளி அம்பாள் நம் உடம்பில் வந்து அந்த வைப்ரேஷன் இருக்கும் பட்சத்தில் அது போயிடுச்சு அப்படின்னு அவர்கள் நினைக்கிறார்கள். முற்றிலும் தவறான உண்மை. நம் உடம்பில் அது எப்போதுமே இருந்து கொண்டு தான் இருக்கும். அந்த இருந்து கொண்டு இருக்கும் வைப்ரேஷனை நம்ம கரெக்டான முறையில் பயன்படுத்தவில்லை என்றால் நம் கஷ்ட சூழ்நிலைகளை நம்ம அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாக்குகிறது. அதுபோன்று கடைபிடிக்க வேண்டும். 20% கடைபிடிக்கிறார்கள், 80% கடைபிடிப்பது இல்லை. அதனால் கஷ்டம் அனுபவிக்கிறார். இரண்டாவதாக, அம்பாளுடைய சோதனைக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். அம்பாளுடைய சோதனைகள் அப்படி என்றால், அம்பாள் உங்கள் உடம்பில் இறங்கி நல்வழிப்படுத்த வேண்டும். இவனை நம் இவ்வாறு சோதனைகளை தாண்டுகிறானா என்பதை உங்களை சோதித்து பார்க்கிறார்கள். சோதித்து பார்க்கும் பட்சத்தில் நீங்கள் செய்யக்கூடிய ஒரே ஒரு விஷயம், நீ என்ன வேணாலும் சோதித்து விடு தாயே, ஆனால் நீதான் எனக்கு முக்கியம், உன் பக்தி எனக்கு எவ்வளவும் குறையாது என்று நீங்கள் ஆணித்தரமாக அம்பாள் மேல் பக்தியை விடவே கூடாது. காலடி அம்மாவனுடைய காலடியை பிடித்து கொண்டு, தாயே உன் காலடி தான் எனக்கு சமர்ப்பணம், நீ என்னை என்ன வேணாலும் பண்ணிக்கொள், ஆனால் நான் நிச்சயமாக உன் பக்தியை என்னால் மறக்க இயலாது அப்படி என்பதை நீங்கள் ஆணித்தரமாக மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும். வைத்து கொண்டால் சோதனைக்கு உட்பட்டு முடித்ததுக்கு அப்புறமாக கட்டாயமாக உங்கள் கஷ்ட நஷ்டங்கள் கண்டிப்பாக தீரும் என்பதில் எவ்வித அச்சமும் கிடையாது. அது என்னவாறு கஷ்டம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இப்போ தெளிவாக சொல்கிறேன். வருஷம் நீங்கள் மாலை போடுவீங்க, ஆனால் அப்படியே தான் இருப்பீங்க. எந்த ஒரு முன்னேற்றமும் உங்களுக்கு இருக்காது. கஷ்டங்கள், வீட்டில் காசு தங்காது, பல்வேறு பிரச்சனைகள், சண்டைகள், குழப்படிகள், வீடு வாசல்கள் கட்ட முடியாத சூழ்நிலைகள், நோய் அபாயங்கள் அனைத்தையுமே உங்களுக்கு குறிப்பிடப்படும். பல்வேறு சோதனைகளை உங்கள் அம்பாள் உள்ளாக்கப்படுகிறீர்கள். உள்ளாக்கப்படுகிற பட்சத்தில் அம்பாளுடைய சோதனைகளை நீங்கள் தாண்டி வந்துவிட்டால் வெற்றி அடைவதற்கு மிக மிக அசாத்தியமான உண்மைகளை நீங்கள் தெரிந்து அனுபவிப்பீர்கள். இது முற்றிலும் ஆய்வுக்கு உட்பட்டது. நானும் அதில் விதிவிலக்கு அல்ல. அம்மனுடைய சோதனையை நீங்கள் தாண்டி வர வேண்டும் என்றால் சுமார் 20 வருஷம் 10 வருஷமாக நீங்கள் கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டும். கஷ்டத்திலும் எவ்வாறு கஷ்டம் கொடுத்தாலும், தாயே நீ என்ன வேணாலும் கஷ்டம் கொடு, நான் உன்னையே நம்பியிருக்கிறேன் என்று நீங்கள் அம்பாளை எப்போதுமே மனசில் தியானித்து வந்தால் கட்டாயமாக இந்த கஷ்டத்திலிருந்து விடுபடலாம். விடுபடுவதற்கு உண்டான விஷயங்களையும் நான் உங்களுக்கு கட்டாயமாக சில அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். நேயர்கள் முக்கியமாக ஒரு விஷயத்தை எனக்கு பதிவு பண்ணாங்க, சாமி அடுத்த வீடியோ எங்களுக்கு வரலை, நீங்கள் அதுக்கு உண்டான அனுப்பிச்சி விடுங்க அப்படின்னாங்க. அனுப்பிச்சி விட வேண்டியதுக்கு ஒன்றும் இல்லை. அதனுடைய விஷயத்தை உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாமல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி நடுவில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் அமைக்கிட்டீங்க அப்படின்னா குலசை பயணத்தில் குலசை காளியினுடைய வீடியோ உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். உங்களை தேடி காலையில் நீங்கள் எந்திக்கையில் உங்கள் வீடியோ, அம்பாளுடைய வீடியோ உங்களை தேடி வரும் என்பதில் எவ்வித அச்சமும் இல்லை. நீங்கள் செய்யக்கூடிய விஷயம், அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணினா தான் உங்களுக்கு கட்டாயம் எங்களுடைய வீடியோ வரும். ரெண்டாவது, வெங்கலச்சட்டியினுடைய ரகசியம், அது கையில் இருக்கையில் கொலையே இல்லாமல் கொண்டு போகிற ரகசியத்தை இன்னும் சொல்ல காத்திருக்கிறேன். மேலும் பல்வேறு வீடியோக்கள் இருக்குது. மையான காளி முட்டை மறைவதனுடைய முட்டை மறையக்கூடிய ரகசியம் என்னங்கிறத அடுத்த வீடியோவில் நான் சொல்ல காத்திருக்கேன். வெங்கலச்சட்டி இந்த விஷயங்களும் இன்னும் பல்வேறு விஷயங்கள் உங்களுக்கு வரும். நிறைய பதிவுகள் இருக்குது. நம்ம வீடியோ வந்து வருஷம் ஃபுல்லாகவே தொடர்ந்து வந்துக்கிட்டு, ஒரு செய்வனை சார்ந்து உங்கள் வீட்டில் எப்படி இருக்குது, நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது, உங்கள் குலதெய்வத்தை எப்படி நீங்களே வீட்டுக்குள்ளே கொண்டு வர்றதுங்கிற மாதிரி பல்வேறு விஷயங்களை உங்களே மிரள வைக்கக்கூடிய விஷயங்களை நீங்களே செஞ்சு பார்க்குறது உண்டான வீடியோலாம் வரும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் கட்டாயமாக உங்களுக்கு நாங்கள் வீடியோ வரும். அதை விட்டுட்டு நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணி வீடியோ லிங்க் அனுப்புங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு எங்களால் முடியாது. ஏன்னா எங்களுடைய ஃபோன் கால் அதிகமாக அவங்களுடைய சந்தேகத்தை மட்டுமா எங்களால் கிளியர் பண்ண முடியுது. நீங்கள் முற்றிலும் அம்மனுடைய அருள் வேண்டும், கஷ்டத்திலிருந்து விலக வேண்டும் என்றால் கடைபிடிக்க வேண்டிய நான் சொன்ன விஷயங்களை கடைபிடிங்க, உங்கள் கஷ்டங்கள் தீரும் என்பதே என்னுடைய கருத்து. நன்றி சாமிமார்கள்.